வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி அனைவரையும் வாழ வைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் வணக்கம் ஐயா. அதிசாரம் வந்துருச்சு, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குரு பகவான் எங்களுக்கு கண்ணை திறக்க மாட்டாரா, வலியை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிசாரம் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அதிசாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கிரகநிலை வக்கர நிலை அதிசாரம் அப்படிங்கிற சொல்றாங்க. வக்கரம் அப்படின்னா ஒரு பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிற மாதிரி, அதிசாரம்னா முன்னோக்கி நகர்வு. ஆக்சுவலா இது ரெண்டுமே அங்க நடக்கிறது இல்லை. பிளானட் அதோட பொசிஷன்ஸ்ல இருக்கு. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது அது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பொதுவா நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ட்ரெயின் நின்றுட்டே இருக்கும், ஆனா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ உங்க ட்ரெயினும் போற மாதிரி தோணும். பஸ்ல நின்று இருந்தீங்கனாலும் பஸ்ல உட்காந்துருந்தாலும் தோணும். இது உங்களுக்கு பிம்பம் அப்படி இருக்கு. இப்போ பூமியில இருந்து பார்க்கும் பொழுது லைட்டா அது கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரியோ அல்லது பின்னாடி வந்த மாதிரியோ தோன்றது. இது முன்னாடி போன மாதிரி தோணும் அதிசாரம், பின்னாடி போன மாதிரி தோணா வக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிம்பிளா நமக்கு அப்படி தெரியுது. கண்டிப்பா. ஆனா இதுல எப்படி பலன் வருங்க? அப்போ நீங்க இதுவே டெம்பரரின்னு சொல்றீங்க, இது எப்படி பலன் வரும் அப்படின்னா, இதுதான் இந்த பூமிக்கும் அதற்கு உண்டான சில தொடர்புகள். நமக்கு தினமும் அந்த டேல ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகும். ஹோரை பத்தி நம்ம பேசணும், நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு கதிர்வீச்சு நமக்கு உண்டு. எப்பவுமே சிக்னல்ல சிகப்பு, பச்சை, மஞ்சள் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் தெரியுது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு. அப்போ அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சு அதோட இவ்வளவுதான் அது தெரியும், இவ்வளவுதான் அது பார்க்கும் அப்படிங்கிறது. அது 5, 7, 9ஆம் பார்வை குரு பாக்குறாரு. அதே போல இந்த நகர்வுகளால பூமியில் ஏற்படும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்காக அந்த பலன். அது குருவுக்கானது இல்லை, அந்த குரு பிளானட்டுக்கானது இல்லை, பூமியில இருக்கக்கூடிய நம்ம வாசிகளுக்காக, குறிப்பா நம்முடைய மக்களுக்கான ஒரு பலனாக அந்த அதிசாரம் வக்கரம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. அது அதிசாரம் அப்படிங்கிறது. அதிசாரம்னா கொஞ்சம் முன்னோக்கி போன மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கிறது அதிசாரம். கண்டிப்பா. ஐயா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. குருவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குரு அப்படின்னாவே பொதுவாக ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. குரு அவனுக்கு என்னப்பா 9 குரு, அவனுக்கு என்ன சுக்கிர சுத்தி இருக்கிற குரு சுக்கிரனாவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது பலன். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய மனதார நான் சொல்லக்கூடியது, குரு அப்படின்னா அதற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். காரணம், இந்த உலகத்தினுடைய துவக்கம் ஆதி கடவுளாக அந்தவும் இருக்கக்கூடிய சிவபெருமான், ஜோதி ரூபம் சூரியன் அவரு. அப்போ அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் முருகப்பெருமான், அவரோட குழந்தை. ஆனா அவரே கூப்பிட்டு சுவாமி மலையில என்ன சொல்றாரு, அவருக்கு பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. அப்போ அவருக்கே அந்த குருவாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த குருனா சாட்சாத் முருகப்பெருமான் தான். அந்த முருகரை கும்பிடக்கூடியவர் மட்டுமல்லாம அனைவருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்க முருகரை உதாரணம் எடுத்துக்கங்க. அவர் பயங்கரமா போர் பண்ணணும்னு சொல்லி போர் நவ வீரர்கள் வீரபாகு சேனாதிபதியோட எல்லாம் போய் திருச்செந்தூர்ல வதம் பண்ணணும்னு சொல்லி போறாரு. போனோன்னா அங்க அவருக்கு ஒரு கருணை வந்துருது பாருங்க. யார வதம் பண்ணணும் போறாரோ, யார் பிரச்சனைக்குரியவனோ அந்த பிரச்சனைக்குரியவனே மன்னிக்கிறதுக்கு ஒரு கருணாமூர்த்தி அவர். அதான் கருணாமூர்த்தின்னு சொல்றது. அப்ப உன்னை மன்னிச்சிடுறேன், யுத்தம்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம டேமேஜ், 2 பக்கம் டேமேஜ், உனக்கு கஷ்டம், நான் உன்னை அடிக்கணும், நீ அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள். அப்போ அவன் அப்பயும் கேட்கல. ஆனா அப்பயும் சூரன் அவனை சமகாரம் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு மக்களுக்கு அவனை அங்கீகாரம் கொடுக்கணும். மயிலும் சேவற்கொடியுமா மாத்தி அவனை வாழ வச்சிருக்காரு. அவனை தொழக்கூடிய அளவில் நம்ம வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த சூரனுக்கே அப்படி ஒரு உயர்வு அப்படின்னா அவரை கும்பிடக்கூடிய நமக்கு எவ்வளவு உயர்வு வரும். அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு என்பது ஒரு கருணை. அதாவது குரு அப்படின்னா, குரு நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குரு பார்க்கணும். அப்போ நம்ம அன்னதானம் போடணும், 4 பேருக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை பயிற்றுவிக்கணும், நல்லதை பேச வேண்டும். தாயார் தந்தையாரை அவர்கள் எப்படிப்பட்டவா இருந்தாலும் சரி, ஒழுங்கா பார்த்த மாட்டேங்கிறாருங்க, அவர் பெரிய ரப்சரா இருந்தாலும் சரி, அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, மகனாகவோ மகளாகவோ என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்வது உன்னுடைய குரு. உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ, 1ஆவது டீச்சரா இருந்தாலும் சரி, வந்தோன்னு எந்திரிச்சு வைக்கணும், காலில் விழுவணும். ஒரு மரியாதை நிமித்தம் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஆனா ஒரு மரியாதை, அது எப்படியான வெளிப்படுத்தலாம், இல்லை அவர்களுக்கு வணக்கம் சொல்லலாம். அப்போ அந்த மரியாதை, குருக்கு மரியாதை செய்வது, சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பது, மரம் நடுறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டுல ஒரு முருகர் படமோ அல்லது ஏதோ ஒரு குலதெய்வ படத்தெல்லாம் வச்சு ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்வது, இதெல்லாம் பண்ணி வந்தாவே குரு எங்க இருந்தா நல்ல பலன் தருவார். இதுதான் குரு. குருன்னா அப்படித்தானே. அம்மா நம்ம எப்பவுமே நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம அவங்களை எழுத்து பேசினா, அதனாலதான் மாதா பிதா குருக்கு அப்புறம் தானே தெய்வம். அவ்வளவுதான், அதான் விஷயம். அம்மா நம்ம சத்தம் போடுறோம், ஆச்சா போச்சா அதுன்னு, நமக்கு தோசை விடாம போயிட போறா, சுட்டு போறதான் போறாங்க.
பசியா வந்திருக்கான், சாப்பிட்டியா கேட்காம படுத்துட்டு போறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க தான் கண்டிப்பா. போறாங்க. அதுதான் குரு. அப்போ குரு அப்படிங்கிறது முருகப்பெருமான் சாட்சாத். என்னுடைய புரிதல் அடிப்படையில குரு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருந்தா தான், குரு நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும். குருவர் இல்லை என்றால் எந்தவரும் கிடையாது. குரு இருந்தா தான் குழந்தை வரும், திருமணம் வரும், வாக்களித வரும். ஜோதிடர்களுக்கு குரு முக்கியம். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கும். பொதுவா நல்ல சாப்பாடு பெரும்பாலும் நல்லா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் இட்லி சாப்பிடணும்னு தோணும். நீ போய் நல்ல இட்லி சாப்பிடலாம் அப்படின்னா, போற கடையில இட்லி முடிஞ்சுச்சுமா 10 கடை 15 கடை ஏறி எங்க இட்லி இல்லாம கடைசியா ஒரு புரோட்டா சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வர ஆள்ல பல பேர். குரு நல்லால போய் சும்மா நின்றுட்டு இருப்பான், கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான், கூப்பிட்டு பொங்கல் கொடுப்பான். அவன் குரு நல்லா இருக்கு, அவன் ஏதோ நல்லது பண்ணிருக்கான்னு அர்த்தம். சிம்பிளா 4 பேருக்கு நல்லது செய்வது. குறிப்பா குரு வந்து ஜோதிட ரீதியாக 12 குரு, 8 குரு, 6 குரு, 7 குரு, ஜென்ம குரு, இதெல்லாமே சின்ன சின்ன துன்பங்களை தரக்கூடிய ஒரு பாவகமா பார்க்கப்படுது. இதுல எங்க குரு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு சிம்பிளா கிராண்டான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நீட்டா ஒரு 5 பெட்ஷீட் வாங்கிக்கணும். எவ்வளவோ ஒரு 100-200 பெட்ஷீட்ல ஒரு பெட்ஷீட் வாங்கி நல்ல மனதுக்கு புரியுது, உங்க பொருளாதார கை கிடைக்காத ஒரு 5 பெட்ஷீட், ஒரு 2 கொசு வலை, ஒரு 4-5 கொடை, 3 பொருள் வாங்கிக்கிங்க. அப்படியே வண்டி எடுக்கிறீங்க, அப்படியே போறீங்க, ஈவினிங் டைம் போனுங்க, ரோட்டோர படுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துட்டு அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கொசுக்கடியில படுத்திருப்பான், நிம்மதி இல்லாம படுத்திருப்பான், தூக்கம் இல்லாம இருக்கும், மழை காலம் வேற, இப்ப மழை பெய்யும், இல்ல ஈரக்கடியா இருக்கும், கீழே ஈரமா இருக்கும், மேல ஒரு தார்பாய் விரிச்சு போட்டு படுக்கிற பல பேர் இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவனுக்குலாம் என்ன, அவன்லாம் பிச்சு ஒரு நாளைக்கு இப்ப சிக்னல் நிறைய பிச்சை கேட்கறான். எல்லாரும் மனசு என்ன தோணும், பெரும்பாலும் கொடுப்பான். பாதி பேர் மனசுக்கு தோன்றத சொல்றேன், இவன் ஒரு நாளைக்கு இவன் நம்மளோட சம்பாதிப்பானாட்டிருக்கேன், ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான். நீ வந்து அவன் வண்டியில உட்காந்துட்டு அவனை நீ கமெண்ட் பண்ற. இப்போ உன்னை உயர்த்தி வச்சிருக்கான் கடவுள், நீ அப்படிங்கிறான், அவனுக்கு கொடுப்பதான் நல்ல பிளான். அப்போ ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நம்ம அதை பத்தி ஜட்ஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அவன் ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ இருக்க, நீ வீட்டுல படுத்திருக்கேன். அப்ப அவனுக்கு போய் ஒரு பெட்ஷீட் கொடுக்கறது, ஒரு கொசுவலை கொடுக்கறது, 2-3 கொடையை கொடுத்தா மழை பெய்யும் போது அதுக்குள்ள கூட இருக்கும். அப்ப இது போல நல்ல உறக்கத்தை ஒருத்தனுக்கு தருவது, நல்ல உணவை ஒருத்தனுக்கு தருவது, இது ரெண்டும் பண்ணா குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது எங்க இருந்தாலும் சரி மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அமைப்புகள் இருந்து உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. அதேதான் ஒரு சவாலான ராசின்னு சொல்லலாம். சனி 8ல. அதேதான். போன வருஷம் பாருங்க, குருவே பாத்தீங்கன்னா 11ல இருந்தார், அவர் தான் சிறப்பா இருந்தார். இப்ப அவரும் 12க்கு வந்துட்டார். அது கேது சொல்லவே வேண்டாம், லக்னத்திலேயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே பிரச்சனைகள் தான். இப்போ இந்த அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தருது இல்லையா? 18/10/2025 ராத்திரி 7:47 PM வரக்கூடிய இந்த 12ல் வரக்கூடிய குரு பகவான் சிம்மத்திற்கு ஆல்ரெடி இவங்க குழப்பம் வைப்போம், பண நெருக்கடி. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த வெளியில போற உடக்கான வேட்டி விட்ட கதை அப்படின்னு உங்களுக்கு தெரியும், லபோன்னு அது மாதிரி டைம். இந்த 48 நாள் சும்மா நல்லா தான் ஓடிட்டு இருக்கான். திடீர்னு வாங்கி ஸ்டாக்கா குமிப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு பொருள் விலை ஏறுன்னு சொல்லி வாங்கி நிறைய வச்சிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்த ஒன்று வாங்கி கமிட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு. அதெல்லாம் பெரிய நெருக்கடி ஆகிற டைம் இந்த 48 நாள்ல. அதுக்கு ரிசல்ட் ரேங்க் கார்டு வர டைம், வச்சோ விற்காதாட்டிருக்கு அப்படிங்கிற டைம். இந்த 12ல் வரக்கூடிய குரு அப்படிங்கிறது விரயத்துல வந்தாலும் கூட சிம்மராசிக்கு சோமங்கள விரயங்களே கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புல இருந்தாலும் கூட அதீத கடனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்துக்கு. கடன் வந்து எக்குதப்பா ஜாஸ்தியா வர டைம். அதே போல நிறைய மனக்குழப்பம், பணக்குழப்பம் வரக்கூடிய காலகட்டம். இவர்களுக்கு எங்கிட்ட ஒண்ணு பணம் நிக்கவே மாட்டேங்குதுங்க, வர பணம் தான் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற வர டைம். சிம்மராசியால இருக்கக்கூடிய சுத்தி நிறைய ஹெல்த் வர டைம். சுத்தி ஏதோ ஹெல்த் திடீர்னு காலைல டேப்பை திறந்து கைக்கு வானா பை புடஞ்சு விழுந்துடும். ஐயோ, பிளம்பரை கூப்பிடணும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் நீ கொடுக்கணும். நாய் உடம்பு சரியில்லாமல் போயிடும். கால்நடைகளுக்குலாம் நிறைய பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம். நல்லா கறந்துட்டு இருந்த மாடு தாங்க திடீர்னு பிரச்சனை வந்தது. சிம்மம் தான். ஏன்னா உங்களுக்கு அதுல வருவாயில தடங்களை வர டைம், விவசாயம் மூலமா வருவாய் குறைய டைம். சிம்மராசி விவசாயம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஜாஸ்தி முதலீடு போட்டீங்கன்னா அந்த டைம் 48 நாள்ல ரொம்ப ஷார்ட் டைம் கிராப்ல, அதாவது குறுகிய கால பயிர்ல அதிக முதலீடு பண்ணாங்கன்னா நிறைய லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நெடுநாள் பயிர் பிரச்சனை இல்லை, ஒரு கருவம் போடுறேன், குச்சிக்கிழங்கு போடுறேன், பிரச்சனை கிடையாது. நான் வந்து சின்ன சின்ன பயிர்கள் போடுறேன், ஒரு காய்கறி நிறைய, வெண்டைக்காய் நிறைய, கத்திரிக்காய் நிறைய, ரொம்ப ஏன்னா மழை பெய்யாது, எதிர்பார்த்த மாதிரி காயும் காய்க்காது, மகசூல் வராது, விலையும் இருக்காது, அது ரொம்ப கவனமா இருக்கும். அதே போல நமக்கு பெரிய லெவல்ல பணத்தை கொடுக்கறது வாங்குறதுல, பெரிய லெவல்ல கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் 1-2 டைம் முடிஞ்ச அளவுக்கு இந்த 48 நாள் அமைதியா பொறுமையா ஏதாவது ஒரு மண்டலம் மாதிரி, இப்போ சபரிமலை சீசனும் வந்துடும், விரத மாலை இது போட்டுட்டு அப்படியே போய் ஐயனை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல பலன் உண்டு.
இல்லைன்னா நம்ம வந்து இருக்கிற என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோமோ அது அதே ஸ்கேல்ல பண்றது நல்ல பலன் உண்டு. அதாவது முதலீடு போடாம ஆமா, பெருசு பண்ணாம அப்படியே நிதானமா போனா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். போதும். ரொம்ப அருமையா இருக்கும். அகலக்கால் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் 40 நாளுக்குள்ளே வந்துடும். நீங்க சொல்றத பார்த்தா இந்த நேரத்துல தான் வலை கரெக்டா வீசுவார்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலையில அமையுமா? கட்டாயம் வா, கட்டாயம் பெருசு கட்டாயம். பண்ணலாம், ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒரு விமயத்தை உருவாக்குவோம். அதான் பலன்ல வருது இல்லையா, ஆல்ரெடி கேது வர ஜென்மத்திலேயே இருக்கு. ம், என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ள அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ம். இன்னொரு பெருசு கடையை திறப்போம், ம். பெருசு பண்ணுவோம், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டா சிறப்பா இருக்கும், அருமையா இருக்குங்கிறாங்க. விட்டதை பிடிப்போம். ஆமா, அப்போ எல்லாமே காலியா வர அமைப்பு 40 நாள்லயே வந்துடும். வாங்கி போட்ட உடனே காத்தாடி போட்டோங்க அப்படின்னு காத்தாடி வேணும்னு பார்த்தா காத்தாடி சுத்தாது. அந்த மாதிரி அது மாதிரி வந்து ரொம்ப கடினமான காலகட்டம். ரொம்ப நாளா கிடையாதுங்க, 48 நாள் சிம்பிளா 48 நாள். ஏன்னா ஒரு வருஷமா சும்மா கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லைங்க. சினிமா வாங்க நடிகெல்லாம் வெளியே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு காசு போனாலும் ரெண்டாவது இந்த மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. சுயமரியாதைக்கு எப்பவுமே அவங்க தான் தலைமை. அதுவே கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஏன்னா வெளியே தான் அடி வாங்கினா வீட்லயும் அது பிரச்சனையா இருக்கு. இப்ப இந்த குருவாச்சி இது பண்ணுவார் போது இதுலயும் கொஞ்சம் இதெல்லாம் சொல்றீங்க. ஏன்னா நம்ம உறவுகளுக்காக என்னன்னா நம்ம சொந்தங்களுக்காக என்ன சொல்றீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு பிராயச்சித்தமா இருக்கக்கூடிய அந்த ரெமெடி விஷயத்தை கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த சிம்மத்துக்கு வந்து ரெமடி சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி சிம்மத்துக்கு வந்து ஒரு நல்ல டைம் தான் அது என்ன பொறுத்தவரை. காரணம் அவங்கள ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கும், ரெண்டாவது சுத்தி இருக்க நபர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுக்கு எதை பண்ணா நிறைய சும்மா பண்ணிட்டு இருப்பாங்க பல பேர். ஒரு காரண கருத்தம் இல்லாம ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது இல்லாம அதை எப்படி பணமாக்குறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஏன்னா கஷ்டம் வரும்போது ஒரு 100 ரூபா 200 ரூபா பணம் முக்கியமா தெரியும் போது, அல்லது நம்ம ஒருத்தங்க வாங்கி கொடுத்துருப்போம், அவன் அந்த 1 லட்ச ரூபா அப்ப நம்ம சர்ப்ளஸா இருந்திருக்கும், இல்ல ரொம்ப தேவையில்லாம இருந்து கொடுத்துருப்போம். இப்போ அந்த 1 லட்ச ரூபா மதிப்பு தெரியும் போது ஏன்டா கொடுத்துன்னு தோணுது இல்லையா? அப்போ நான் அவங்களை பத்தி செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்திற்கெல்லாம் இந்த பன்னெண்டில் வரக்கூடிய குரு ஏதோ ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய டைமாகவும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த பன்னெண்டில் வரக்கூடிய இந்த குருவுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய வழிபாடு, அது மூலம் ஜென்மத்தில் கேதுவர் இருக்கு. இது ரெண்டுக்குமே விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் வழிபாடு. தினம் விநாயகருக்குள்ள போகலாம், இல்ல தினமும் போக முடியலையா ஒரே டைம் சாலிடா பிள்ளையார்பட்டி போயிட்டு 3 சுவரத்தை கொண்டு விநாயகர் மனதில் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடியது. அதுக்கப்புறமா எப்பவுமே ஒரு கிரகம் வக்ரமாகுதுன்னா பின்னாடி, அதிசாரம்னா முன்னாடி. அப்போ நம்ம ஒரு பக்கம் ஒரு வேலைன்னு போறோம், ஏதோ சாவி மறந்துட்டான், அப்படியே யூட்டு நடிச்சு திருப்பி வந்து சாவி எடுத்துட்டு போறோம். அது மாதிரி பிள்ளையார்பட்டி இந்த சிம்மராசி போனாங்கன்னா ராஜகோர் வழியா என்ட்ரு ஆகி விநாயகரை பார்த்துட்டு அந்த கூரக்கோட்டாய் வெளியே வெளியே கூரக்கோட்டாய் அது வழியே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா, இப்படி வந்துட்டாங்கன்னா இந்த வக்கர சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைலாம் குறையும். சூரதாங்க அடிச்சு உடைச்சாங்கன்னா இந்த திருஷ்டி எல்லாம் உடையும். அதே போல நிறைய எதிரி வரக்கூடிய டைம் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய எனிமிஸ். நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, டப்புன்னு ஆப்போசிட்ல கடையை போட்டு பெரிய தொந்தரவு பண்றான். கரும்பு கடை, நம்ம கரும்பு ஜூஸ் கடை போட்டு இருப்போம், சின்ன கரும்பு ஜூஸ் கடையா இருக்கும், ஆப்போசிட் ஒருத்த போட்டு ஓட்டுவேன், மழைக்காலமாவும் இருக்கும் இருந்தாலும் ஓட்டுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய எனிமிஸ் வர டைம், நிறைய சத்ருஸ் வர டைம், நிறைய இடர்பாடு வரக்கூடிய டைம். இப்போ இந்த புள்ள மூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் கனவாங்கன்னேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ட்ரபிள் வரக்கூடிய காலகட்டம். எதுக்கு மனக்கலக்கப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, ரொம்ப துயர் பண்ணாதீங்க. பிள்ளையார் விநாயகரை பாருங்க, விநாயகரை கும்பிடுங்க. ஒரு 48 நாள் பொறுமையா மாலை போட்டா சௌரி, மாலை போட்டா சுவாமி அப்படிதானே கூப்பிடுவோம். நமக்கு ஏதாவது வாயில வந்தா கூட அமைதியா அப்படிங்கிறது இல்லையா, சாமி சரணம் சாமி எல்லாம் நேரம் போயிடலாம் போல இருக்கு. 48 நாள் அமைதியா இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஜம்முன்னு இருக்கலாம். சிறப்பு சிறப்புங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம்.